தாத்தா, என்ன தாத்தா சிரிக்கிறீங்க எங்களை பார்த்து? பல்ல காட்டுறீங்க? இந்த ஒரு பல்லு 2 பல்ல தவிர வேறு பல்ல இல்லை, நீங்கள் பல்ல காட்டுறீங்களே தாத்தா. அன்பு ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு என் அன்பை செலுத்துவதற்காக நான் சிரிக்கிறேன். பல்லு கட்டியும் உங்களை பார்த்து என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓ, அதற்கு முன்ன வணக்கம் செய்ய மறந்துவிட்டேன். வயதாகிவிட்டது அல்லவா? வணக்கம் வணக்கம். அது என்ன தாத்தா வணக்கம் வணக்கம்னாக்கா, ஒரு வணக்கம் ஆண்டவனுக்கு, ஒரு வணக்கம் உங்களுக்கு. ஓகே, பாருங்கள், எனக்கு பல்லு இல்லை என்றாலும் அன்பு என்பது ஒன்று இருக்கிறது. அந்த அன்பை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். பாருங்கள், எனக்கு ஒரு சந்தேகம், அது உங்களிடமே கேட்கிறேன். குழந்தைகள் தான் ஒரு கபடு இல்லாமல் பதில் சொல்வார்கள். அதனால் உங்களை கேட்கிறேன், அவர் நமது ஆண்டவர் அவரை அடித்து கொலை செய்யும் பொழுது அவர், பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் இல்லை மன்னியும் என்று அறிந்திருக்கும் இவர் அப்படி சொன்னார். அவர்களை மன்னியும், தனக்கு கொடுமை செய்தவர்களை, தனக்கு தீங்கு செய்தவர்களை, தீங்குக்கு தீங்கு, பழிக்கு பழி என்று இல்லாமல் அவர்களை மன்னியும் என்று சொன்னார். அது சரியா தப்பா என்று நான் யோசிக்கிறேன். அதே போல் தான் காந்தி, மகாத்மா காந்தி, என்னுடைய தம்பி மகாத்மா காந்தி. மதியத்தில் ஒரு ஜோக் அடிக்கிறீங்க. மகாத்மா காந்தி உங்களுடைய தம்பியா? சொல்லுவாங்களே, அவர் இருக்கும்போது என்னை விட குறைந்த வயதில் தான் அவர் இறந்தார். அந்த கணக்கில் பார்த்தால் அவர் என்னுடைய தம்பி. அவர் கூட நம்ம நாட்டு விடுதலைக்காக போராடும்போது அகிம்சையை கையாண்டார், மன்னிக்கும் மனப்பான்மையை கையாண்டார். அவன் துப்பாக்கியால் சுட்டால் அதற்கு பழிக்கு பழி என்று இவர் துப்பாக்கியை எடுக்கவில்லை. மன்னிப்போம், அகிம்சை வழியிலே நாம் போராடுவோம் என்று சொன்னார். அது சரியா? முல்லை முள்ளாலே தான் எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நமது நாட்டு தந்தையோடு போராடிய ஒரு வீரன், அவருடைய பேர் என்ன? அவர் அந்த அகிம்சையை விரும்பவில்லை. பாருங்கள், சமயத்துக்கு அவருடைய பேர் ஞாபகம் வரவில்லை, வரும். அதே போல்தான் புனித டொமினிக் சாவியோவோ சண்டை போடுவதை விரும்பவில்லை, சமாதானமாக இருப்பதை விரும்பினார். அதே போல்தான் உயிராக இருந்தபோது இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறிந்தால் நீங்கள் மறு கண்ணை காட்டுங்கள், அப்படி என்று சொன்னார். என்ன நியாயம் இருக்கிறது? இந்த மறுக்கணத்தை காட்டால் அவன் அந்த மறுக்கணத்தில் அடித்து போய்விட்டு போய்கிறான். அவன் சிலுவையிலே அறைந்து சாக வைக்கும்பொழுது அவனை மன்னியம்னாக்கா
ஏதோ அவனுக்கு இவரை விட்டுறான்ற மனுஷன்டா கூட இதான் சான்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவன் அடித்து சாவிச்சிட்டு போயிடுவான். இவர்கள் சொன்னதெல்லாம் எப்படி நியாயம்? அப்படி என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அதற்கு என்ன பதில் என் செல்வங்களே? குனிய கொட்டுறவன் முட்டாளா, கொட்ட குனியவரை முட்டலாம். அவன் கொட்டுட்டோம் தலையை கொட்டிருந்தாக்கா உன்ன மாதிரி முட்டாள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டி வருகிறது அல்லவா? ஓகே செல்வங்களே, எனக்கு பதில் வேண்டும். முல்லை முள்ளாலே தான் எடுக்க வேண்டும். பழிக்கு பழி. அப்போதுதான் அவனுக்கு நம்முடைய சக்தி தெரியும். அடிக்கடியாக ஆடுறான் என்னக்கா அடிச்சுட்டு போயிடலாம். அதனால் நீ சம்பாதிக்கிறது என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்பேற்பட்ட ஞானிகள் எல்லாம் அப்படி சொன்னார்களே என்றால் அதில் ஒரு வேலை அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது. அதனால தான் நமக்கு தீங்கு செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஓகே, எனக்கு சந்தேகம் இருந்தாலும் கேள்விக்கு பதில் தேவையாக இருந்தாலும் நான் இதை மனதில் கொண்டு பெரியவர்கள் எல்லாம் மூடர்கள் அல்ல, அவர்கள் ஏதோ ஒரு நல்ல ஒரு கருத்தோடு தான் நாம் தாழ்ந்து போக வேண்டும். நாணலை போல் இருக்க வேண்டும். தேங்காய் மரத்தை மாதிரி இருக்கக்கூடாது. தேங்காய் மரம் காற்று அதிகமாக வந்தால் ஒடிந்து விடும். நாணல் மாதிரி இருந்தால் எந்த ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் மழை காற்று இந்த மாதிரி ஒரு சேதாரத்தை விளைவிக்கும் ஒரு அசந்தர்ப்பம் வந்தால் அந்த நாணல் என்ன செய்யுமோ அது நான் மழை வந்தால் அது அப்படியே பட்டுக்குமா, அப்பாரமாக ஏறுறோமா. காற்று வந்தாக்கா அப்படியே பட்டுக்குமா, அப்புறம் காற்று அடிக்கிற பிறகு அது ஏறுறோமா. தேங்காய் மரம் அப்படி இல்லை, ஏய் நாடா அப்படின்ட்டு நின்றுலக்குமா. ஜோராக காற்று வச்சுன்னா படாக்குன்னு ஒன்றி ஊந்துடுறோமா. இந்த மாதிரி உதாரணங்களும் இருக்கிறது. அதனால் நாம் தாழ்ந்து போவது, ஒருவரை ஒரு மன்னிப்பது, உண்மையிலேயே அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று நான் நினைத்து கொண்டு உங்களுடைய பதிலை எதிர்பார்ப்பதற்கு முன்னே நானே ஒரு பதிலை தெரிந்து கொண்டு என் சந்தேகத்தை தீர்த்து கொள்கிறேன். செல்வங்களே, ஓகே, ஒருவர் மன்னிப்போம். அதில் ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கிறது. சரிங்க தாத்தா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் தாத்தா.